இந்த தெருவுல தாண்டா ஏதோ உமா கேப்ஸ்னு ஏதோ போர்டு இருக்குன்னு சொன்னா. ஏன்பா நல்லா பழகின ஃபிகருங்களே கரெக்டான அட்ரஸ் கொடுக்க மாட்டாளுங்க. இந்த உமாவை நேத்து தான் நம்ம பார்த்தோம். வேர் இஸ் த உமா கேப்ஸ்? வேர் இஸ் உமா கேப்ஸ்? உமா இல்லம் இதா வா. உமா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட வண்டிங்க இருக்குதே சார். மெதுவாடா சார். ஹஸ்கி வாய்ஸ்ல கூப்பிட சொன்னேன். பிச்சைக்காரன் நினைச்சு தட்டோட வர்றான். குடுங்க சார் குடுங்க. என்ன அங்க வச்சு தனியா தீங்க போறேன்னா? கா 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 காக்காய். யாருப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? சார் நாங்க உமாவோட காலேஜ்ல படிக்கிறோம். ஆமா ஆமா சொன்னா, கொஞ்சம் இருங்க, அதை வந்துடுறேன். பாத்தியாப்பா, காக்காய்க்கு 2 இட்லி, முந்திரி பருப்போட பொங்கல், வடை. ஐ! ஐ! காக்கா என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போது? என்ன மீனாட்சி, இன்னைக்கு அதுக்குள்ள வடையை சாப்பிட்டேன். என்ன காக்காய மீனாட்சின்னு பேர் சொல்லி கூப்பிடுறான்? ரொம்ப டேஸ்டா இருந்ததோ? என்னப்பா காக்கா நம்மள கூடுது? நம்மளே இல்லடா வண்ண. நீ 2 வடை வேணா கொண்டு வரட்டுமா? எதுக்கு? அதையும் இந்த திருட்டுனா எடுத்து திங்கிறதுக்கா? என்னப்பா காக்கா போட்டெல்லாம் குடுக்குது? ஏண்டா என் மீனாட்சி வச்சு இந்த வடையை எடுத்து தின்னுட்ட நீ? இருங்க சார், உங்களுக்கு காக்காக்கு இப்படி ஒரு கம்யூனிகேஷன் இருக்கதே எனக்கு தெரியாது சார். குடுங்க சார். தண்ணி வடையை தின்னது பத்தாதுன்னு தண்ணி எப்படி குடிக்கிறேன் நீ? உமா சொல்லுமா என்னாச்சு? அம்மா, மீனாட்சி வச்சு இந்த வடையை எடுத்து தின்னுட்டாமா இந்த பையன். ஏண்டா போய் அதுல கை வச்ச? அம்மாவாசையானா அப்பா அவர் கையிலே சமைச்சு எங்க அம்மாவுக்கு படையல் போடுவாரு. காக்கா வந்து சாப்பிட்டா எங்க அம்மாவே வந்து சாப்பிடுறத அவர் நம்பிட்டு பிச்சைக்கார இருக்காரு. பையல அடிக்காமலாம் விட மாட்டமா. ஒண்ணே விடுங்கப்பா, தெரியாம தானே செஞ்சோம். ஏய், 2 பேரும் உள்ள வாங்க. இந்தாப்பா, ஆட்டோ ஓட்டிக்கிட்டே காலேஜ்ல படிக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை என் மக சொன்னா. காசு பணம் எனக்கு முக்கியம் இல்லப்பா, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சார் நான் படிக்க வந்திருக்கிறேன் சார். பிரச்சனைகள்லாம் போக மாட்டேன் சார். கண்டிஷன்லாம் நிறைய இருக்கு தம்பி. டெய்லி என்ன இங்க இருந்து காலேஜ் கூட்டு போணும், காலேஜ் விட்டா வீட்டை டிராப் பண்ணணும். என்னது? அவ அப்படித்தான் தம்பி, நீ போயிட்டு வா. வரேன் சார். என்னப்பா ஜாங்கிரி எல்லாம் கொடுத்து அசத்துற? என் நண்பன் ஆட்டோ ஓட்ட போறான். ஆட்டோ தானே ஓட்ட போறான், என்னமோ பிளேன் ஓட்ட போற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க. டேய் ஓசி பேப்பர் எந்திரி. அவன் ஒன்னும் சவாரிக்கா ஓட்டல, வாழ்க்கையில சாதிக்கணும்ன்றதுக்காக ஓட்டுறான். நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பிரதர், வலது கால் எடுத்து வச்சு வெளியே வா. நீ போல. என் நண்பனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன ஏத்தாம அவன் போவே மாட்டான். போயிடுச்சே. டேய், brother, stop, stop, stop. உனக்காக நான் இவ்வளவு பில்டப் பண்ணா நீ பாட்டுக்கு என்ன விட்டு போற? இல்ல பிரதர், அவர் படிச்ச காலேஜ்லயே சேர்ந்தாச்சு. அவர் மாதிரி ஆட்டோவும் ஓட்டியாச்சு. அவரை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்க வேணாமா? யாரு? தேவராஜ் IPS. என்ன சார்? இல்ல யாரு? அதான் தேவராஜ் IPS. 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. காலி பண்ணிட்டாங்க. இப்ப எங்க இருப்பாருன்னு தெரியுமா? டெல்லிக்கோ பாம்பேக்கோ ஏதோ போலீஸ் ட்ரைனிங் கேம்பாம அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டதா சொல்றாங்க.